உண்மையாண்டா ஒத்துக்குங்கோ, வளரலாண்டா மன்னிச்சுக்குங்கோ. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. தம்பி, இந்த புறம் பேசுகிறவங்களை பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். நீ பார்த்துருப்பேன், ஆனால் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். புறம் பேசுகிறவங்கன்னா எப்படி தெரியுமாப்பா? அதாவது ஒரு பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 4 ஆம்பளைங்க இல்லை ஒரு 2 ஆம்பளைங்க ஆக மொத்தத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரில் ஒருத்தன் பேசிக்கினே இருந்துட்டு போயிட்டான்னா அவனை பற்றி புறம் பேசுவான். அது தப்பு. அவன் இருக்கும்போது அவனை என்ன ஒன்றா திட்டலாம், ஆனால் அவன் போயிட்டு ஒன்றே திட்டலாமா? தப்பு தானே, அது திட்டக்கூடாது. அது மாதிரிலாம் புறம் பேசக்கூடாது. எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ் ஒரு 4 பொம்பளை ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. 4 பேரும் எதோ ஊருக்கு அதெல்லாம் பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஓகே. ஆனால் அந்த 4 பொம்பளைங்களில் ஒரு பொம்பளை ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு ஏந்து போயிட்டான்னு வச்சுக்கா, அந்த பொம்பளை பற்றி பேசுவாங்க. இது ரொம்ப தப்புப்பா. இன்னொருத்தரை முன்னால் விட்டுட்டு பின்னால் பேசக்கூடாது. சில பேர் என்ன தெரியுமா பேசுவான், அவன் வருவான், அவன் வந்து தம்பி நல்லா இருக்கீங்களா, சூப்பர் சூப்பர், என்னப்பா அப்படி அழிச்சு போயிட்டே நீ, எதிர்பார்க்கவே இல்லையே உன்னை இந்த மாதிரி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்திய தம்பி, அப்பாலாம் நல்லா இருக்காங்களா, தம்பிங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, அக்காலாம் நல்லா இருக்காங்களா, ஓகே ஓகே குட், நல்ல பையன் நீ, நல்லா படிச்சிருக்க, பெரிய ஆளாக வருவேன், போயிட்டா சரிப்பா சரிப்பா அப்படின்னு அவன் முன்னாடி பேசினான். அவன் அப்படி போயிட்டோன்னே அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான், என்னண்ணே அந்த தம்பிக்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசியிருந்தீங்க அப்படின்னு கேட்பான். அவன் மோசமான அக்யூஸ்ட். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கேடி 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன். அவன்லாம் உருப்பிடவே சான்ஸ் கிடையாது. சும்மா அவன் எதிர்காடி பாவலா விட்டான். மோசமான பையன். ஏன் அவன் எதிர்க்காத பேசலாம்ல, பேசினா நீ யாருன்னு தெரியும் கூட பேசிட்டு விட்டுருவானே. அவனுக்கும் நல்லவனா நந்துக்குவேன், இன்னொரு ஆளுக்கிட்டே நல்லவனா நந்துக்குவேன். அதேமாதிரி லேடிஸ், அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா, அக்கா உங்கள் வாழ்க்கை சூப்பராக வரும்னு நான் நினச்சேங்க, அந்த அளவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க, சூப்பருக்கா நீங்கள் அப்படின்வாங்க. அது சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்பளை போன உடனே அவள் யார் தெரியுமா, அவள் துண்டுறதுக்கு கூட சோறு இல்லாத அழிஞ்சிருந்தான், இன்றைக்கி அவளுக்கு வாழ்வு வந்துடுச்சு. மோசமான பொம்பளை, ஒரே காரி துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பேசுகிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படிலாம் பேசணும்? பேசாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அவங்க வாழ்க்கை அவங்க கையில். நீங்கள் சம்பாதிச்சா தான் உங்களுக்கு சோறு, அவங்க சம்பாதிச்சா தான் அவங்களுக்கு சோறு. அவங்கள பற்றி பின்னால் பேசாதீங்க. எது இருந்தாலும் நேராக பேசுங்க. கொஞ்ச நேரம் அவங்க கோச்சிக்குவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னால் விட்டுட்டு பின்னால் பேசுனீங்கன்னா என்றைக்கோ ஒரு காலத்தில் அது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, உங்களை ரொம்ப கேவலமாக மதிப்பாங்க. உங்கள் கிட்ட கூட வரமாட்டாங்க, உங்கள் டெத்துக்கு கூட வரமாட்டாங்க, உங்கள் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டாங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எதுக்குமே உங்களை சட்டப்படுங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், புறம் பேசுகிறத விட்டுடுங்கோ. அண்ணன் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. இப்போ அவர் என்ன தப்பாக சொன்னார்? உலகத்தில் இருக்கிற நடப்பை ஃபஸ்ட் கிளாஸாக சொன்னார். அதான் எந்த ஒரு மனுஷனும் இன்னொருத்தர் மேலே போராமப்படக்கூடாது, இன்னொருத்தரை முன்ன விட்டு பின்னாடி பேசக்கூடாது. அப்படி முன்ன விட்டு பின்னாடி பேசினா அது நம்ம லைஃபுக்கே சரி கிடையாது, நம்ம லைஃபே நல்லா இருக்காது. முதல்ல அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்து நல்லா முன்னேறதுக்காக நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், எல்லாமே பண்ணணும். ஏன் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுறது? புறம் பேசுகிறோம் எப்பவுமே அங்கே தான் இருப்பான். அதாவது அவன் சொன்ன மாதிரி அவன் எவ்வளோ தூரம் முன்னேறிட்டு இருப்பான், அது மாதிரி தான். அதனால போராமை அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் அசிங்கமான ஒரு வார்த்தை வரும். ஆகினால யார் மேலேயும் போராமப்படக்கூடாது, யாரை பார்த்து நம்ம புறம் பேசக்கூடாது. அப்படி நம்ம வாழ்க்கையில் புறம் பேசாத நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை தான் சூப்பர்.